நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாதிரியாரும் அவரோட பொண்டாட்டியும் ஒரு சுமாரான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பாதிரியாரு எப்ப பார்த்தாலும் பக்தி, பிரார்த்தனை, ஜெபம் அப்படின்னு இருக்கிறதால இவருக்கு கில்மால தான் இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால இந்த பொண்டாட்டி ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப பசியா ரொம்ப ஏக்கமா இருக்கிறாங்க. எவனாவது கிடைக்க மாட்டானா? எவனாவது என்ன கரெக்ட் பண்ணி எங்கேயாவது கொண்டு போக மாட்டானா அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது பாதிரியாரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இவங்க வீட்டுல தங்குறதுக்காக வரான். இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஒழுக்கமானவன் நம்பி இந்த பாதிரியாரு இவனை வீட்டுல தங்க வைக்கிறாரு. ஆனா இந்த ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப மோசமானவன். வந்த முதல் நாள்ல இருந்து இந்த பொண்டாட்டியை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ரொம்ப மஜாவா இருக்கணும்னு பயங்கரமா முயற்சி பண்றான். பொண்டாட்டியும் அவன் கூட நல்லா ஒத்துழைக்கிறான். பாதிரியார் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப மஜாவா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த பாதிரியாரு இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா? இவங்க எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமா அவருக்கு தெரியாம மேட்டர் பண்ணாங்க. வேற ஒரு மர்மமான விஷயத்த இந்த பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஒழிச்சு வைக்கிறார். அது என்ன அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப மஜாவான ஒரு குஜால் சஸ்பென்ஸ் கதையை சொன்ன படம் தான் த வெயிட். சாதாரண கில்மா படமா தான் இருக்கும்னு நினைச்சா கடைசியில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. நண்பர்களே, இப்ப படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு தனிமையான இடத்துல படுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. இவங்க புருஷன் ஒரு பாதிரியாரு. எப்பவுமே ரொம்ப பக்தி, பிரார்த்தனை, ஜெபம் அவர் அப்படி இருக்கிறதால இந்த பொண்டாட்டி அவர் சந்தோஷமா வச்சுக்கிறதே இல்ல. இவங்களும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஏக்கமாவும் பசியாவுமே இருக்கிறாங்க. அதனால எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் இது மாதிரி தனிமையான இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப மஜாவா இருப்பாங்க. யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டானான்னு துடிக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல எல்லாருமே இவங்க மேல ரொம்ப மதிப்பா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு பாதிரியாரோட பொண்டாட்டி. இவங்களுமே எப்பவுமே ஒரு பக்தி மார்க்கமா இருப்பாங்கன்னு இந்த ஊர்ல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டு இவங்கள யாருமே சைட் அடிக்கிறதும் இல்ல. இவங்கள கரெக்ட் பண்றதுக்காக யாரும் முயற்சி பண்றதே இல்ல. அதனால நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்ஜாய்மெண்ட் இது மாதிரி காட்டுல வந்து மஜாவா இருக்கிறது மட்டும்தான். புருஷன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்த மாதிரி படங்களும் பார்ப்பாங்க இவங்க. அதுல பார்த்த காட்சிகளை மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப குதூகலமா இருப்பாங்க. மத்தபடி ரொம்ப தனிமையான வாழ்க்கை, மனசுக்குள்ள ரொம்ப ஆசைகள். ஆனா அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு இவங்களுக்கு யாருமே கிடையாது. இந்த பாதிரியாருக்கும் பொண்டாட்டி மனசுல என்ன ஓடுதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அவளும் எப்ப பார்த்தாலும் என்ன மாதிரியே கடவுள் நம்பிக்கையை மட்டும் மனசுல சுமந்துகிட்டு வாழ்றா அப்படின்னு இவரு ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த பொம்பளை கூட வாழ்ந்துட்டு வராரு. இவர் இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பாதிரியாரு. இந்த ஊர் மக்களை மதிக்கக்கூடிய ரொம்ப கண்ணியமான ஒரு பாதிரியாரு. இவருக்கு கில்மால எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. பொண்டாட்டியும் எப்பயாவது இவரு கூட கொஞ்சம் மஜாவா இருக்கிற முயற்சி பண்ணும் போதும் அதெல்லாம் ரொம்ப தப்புமா, அதெல்லாம் ரொம்ப பாவம், இதெல்லாம் சாத்தானோட செயல்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. அதனால ஹீரோயினோட வாழ்க்கையும் ரொம்ப ட்ரையா ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த ஆளை விட்டுட்டு போயிடலாமான்னு அவ ஒரு 000 தடவைக்கு மேல யோசிச்சிருப்பா. ஆனா இது ஒரு கிராமம், ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு இவளுக்குள்ள பயங்கரமான ஒரு அசிங்கம், ஒரு பயம். அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டே வரா. அப்படி இருக்க ஒரு நாளைக்கு பாதிரியார் சொல்றாரு, நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்த ஊர்ல இருந்து வரான். நம்ம கூட ஸ்டே பண்ண போறான். ஒரு வாரம் நம்ம கூட தங்கி இருந்துட்டு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் அவன் போவான். அவன் ஒரு நாவல் எழுதுறவன். இது மாதிரி ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்து நாவல் எழுதணும்னு அவன் என்கிட்ட கேட்டான். நம்ம வீட்டுல வந்து தங்கி எழுதிக்கோன்னு நான் தான் சொன்னேன். இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாதிரியார் சொல்ல பொண்டாட்டி சொல்றான், சேச்சே எனக்கு என்னங்க பிரச்சனை? உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு மாதிரி, அவ்வளவுதான். அவர் வந்து இங்க தங்கட்டும். ஒரு வாரம் என்ன ஒரு வருஷம் தங்கிட்டு போகட்டும். நாவல் எழுதுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் நாவல் எழுதணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் வந்ததும் நான் அவரு ரூமுக்கு போய் நாவல் எப்படி எழுதுறது அப்படின்ற வித்தைகளை நான் அவர்கிட்ட கத்துக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பொண்டாட்டி கேட்க பாதிரியார் சொல்றாரு, எனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ தாராளமா அவன் ரூமுக்கு போய் எப்படி எழுதுறது அப்படின்னு எல்லா வித்தைகளையும் கத்துக்கோ. நானும் அவன்கிட்ட சொல்றேன். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் அவன் உனக்கு சொல்லித் தருவான். உன் ஆசைதான்மா என்னோட ஆசை. அதனால உன் மனசுல என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அவன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இரு. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பாதிரியார் சொன்னதும் பொண்டாட்டிக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பாடா, பாலைவனமா இருந்த என்னோட வாழ்க்கையில இப்பதான் லைட்டா ஒரு சின்ன தூறல் போட ஆரம்பிக்குது. அத பெரு வெள்ளமாக்கி அதுல நல்லா பயிர் செய்து காஞ்சி போய் கிடக்கிற என்னோட வாழ்க்கைய பச்சை பசுமையா நல்லா செழிப்பா ஆக்கணும்னு அவன் மனசுக்குள்ள கனவு காண ஆரம்பிக்கிறான். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாரு? நல்ல ஹைட்டா இருப்பாரா? நல்ல ஜிம் பாடியா? நல்ல வாட்ட சட்டமா இருப்பாரா?
அவர் எப்படி இருப்பாரு சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதும் பாதிரியாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பொண்டாட்டி யாரோட விஷயத்திலயும் இப்படி இன்ட்ரெஸ்டே காமிச்சதே இல்ல, அதிகமாக பேசவும் மாட்டா. எப்பவுமே சைலண்டா இருக்கிற இவ இப்ப திடீர்னு இப்படி பேசுறாளே, ஃப்ரெண்ட பத்தி நிறைய விஷயங்களை கேட்கறாளேன்னு அவருக்கும் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அதெல்லாம் முகத்துல காமிச்சுக்காம அவர் சொல்றாரு, அவனை உனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குமா? அவன் நல்ல ஹைட்டா இருப்பான், நல்ல கட்டு மஸ்தான சிக்ஸ் பேக் பாடியா வந்து எங்க காலேஜ்ல ரொம்ப பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்தான். ஃபுட்பால் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பயங்கர பெரிய சாம்பியன், பயங்கர பெரிய அத்லெட். இப்படி ஓடுவான், அப்படி ஓடுவான், பயங்கர ஸ்டாமினா, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்னு வெளுத்து வாங்குவானியா. அப்படெல்லாம் இந்த பாதிரியாரு அவர் ஃப்ரெண்ட பத்தி புகழ்ந்து பேசினதும் அதெல்லாம் கேட்டு பொண்டாட்டிக்கு அப்படியே புல்லரிக்குது. ஐயையோ, அவரை சீக்கிரம் பார்க்கணுமேன்னு மனசுக்குள்ள துடியா துடிக்கிறா. அவளுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது, ஹார்ட் பீட் எல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. பொண்டாட்டியோட முகத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகி முகம் அப்படியே சிவப்பா மாறுறத பாதிரியாரும் கவனிக்கிறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு அவரும் கேட்க, பொண்டாட்டியும் நல்லா முழுப்புறா. ஒன்னும் இல்லைங்க, சாப்பிடும்போது பச்சை மிளகா கடிச்சிட்டேன், அதுதான் ஒரு மாதிரி வேத்து ஊத்துது, ஒன்னும் இல்ல அப்படின்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முழுப்புறா. பொண்டாட்டி என்னெல்லாம் கில்மாவான விஷயங்களை பிளான் பண்றான்னு இந்த பாதிரியாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்ல. மறுநாள் இந்த ஃப்ரெண்ட பிக்கப் பண்றதுக்காக பாதிரியாரு வண்டி எடுத்துட்டு போறாரு. அவனை ஜீப்ல உடார வச்சு அவர் வீட்டுக்கு கொண்டு வராரு. மாப்பிள்ள, நீ கேட்ட மாதிரியே ரொம்ப அருமையான நேச்சுரல் சீனரி நிறைய இந்த ஊர்ல இருக்கு. நீ நாவல் எழுதுறதுக்கு தனிமையான இடங்கள் நிறைய இருக்கு. உனக்கு தேவையான இடங்களை எல்லாத்தையுமே சுத்தி காமிக்க என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிருக்கேன். நாளையில இருந்து அவளும் உன் கூட வருவா. எங்க ஊர் ஃபுல்லா உனக்கு சுத்தி காமிப்பா. உன்னோட நாவல் எழுதுறதுக்கு இதெல்லாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு பாதிரியார் சொல்றாரு. இவங்க வெளியே நடந்துகிட்டு பேசுறத எல்லாத்தையுமே உள்ள மறைஞ்சு நின்னுகிட்டு பொண்டாட்டியும் பாக்குறா. புருஷன் சொன்ன மாதிரியே இவர் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹைட்டா இருக்கிறாரே அப்படின்னு பார்த்த உடனே பொண்டாட்டியும் பயங்கரமா ஆசைப்படுறா. அவளோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது, அதோட சத்தம் வெளியே கேக்குது. அந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் வருது அவளுக்கு. பாதிரியாரும் பொண்டாட்டிய வெளியே கூப்பிட்டு அவரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் ஹாய் சொல்லி கை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் பாதிரியார் சொல்றாரு, மாப்பிள்ள, இவளுக்கும் நாவல் எழுதணும்னு ரொம்ப நாளா ஆசையா. அதனால உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உனக்கு தெரிஞ்ச வித்தைகளை எல்லாத்தையுமே என் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடு அப்படின்னு பாதிரியார் சொல்ல, இந்த ஃப்ரெண்ட் ஹீரோயினை அப்படியே மேலையும் கீழையும் பாக்கறான், கண்ணாலேயே அளவெடுக்கிறான். சரிடா மாப்பிள்ள, ஃப்ரீ டைம் என்ன, எப்ப வேணும்னாலும் நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் ஒன்னும் விடாம நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவ கண்ணை பார்த்து அவன் சொன்னதும் அவன் என்ன சொன்னான்னு ஹீரோயினுக்கு நல்லா கிளியரா புரியுது. ஆனா இவங்க நாவல் எழுதுறத பத்தி தான் பேசுறாங்கன்னு பாதிரியாரோ நினைச்சுக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு பொண்டாட்டி உள்ள வந்து அப்படியே தரையில உடாந்துக்கிறான். அவன் சொன்ன வார்த்தைகள், அவன் எதை நினைச்சு சொன்னா, அவன் என்னெல்லாம் பண்ண போறா அப்படியெல்லாம் இவள் மனசுக்குள்ள ஒன்னொன்னா அப்படியே படம் மாதிரி ஓட்டி பாக்குறா. அவளால கற்பனை பண்றதை நிறுத்தவே முடியல, அந்த அளவுக்கு காஞ்சு போய் கிடக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே அவன் வேலையை மெதுவா ஆரம்பிக்கிறான், அப்படியே கண்ணாலேயே பேசுறான். ஹீரோயினுக்கும் இதெல்லாம் பார்த்து அப்படியே தலையே சுத்துது. புருஷன் மட்டும் வீட்ல இல்லன்னா எப்படி இருக்கும்னு அவன் நினைச்சு பாக்குறா. இந்த பாதிரியாரும் அவரோட வேலையை பத்தியும் அவரு வேலை செய்யற இடத்துல நடக்கிற விஷயங்களை பத்தியும் ஏதேதோ பேசி மொக்க போடுறாரு. ஆனா இந்த ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் அதை எதுவுமே காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணுலயே கதகலாடுறாங்க. புருஷன் பார்த்தா தப்பா எடுத்துப்பான் அப்படின்ற எந்த பயமும் இல்லாம 2 பேரும் அப்படியே கண்ணையே சிமிட்டாம ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு ஏதேதோ பேசி ரொம்ப ஆழமா இறங்குறாங்க. இனிமே திரும்பி வர முடியாத தூரத்துக்கு கண்ணுலேயே பேசி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, பாதிரியாரும் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாரு. அவரு பாட்டுக்கு உடாந்துட்டு ஏதேதோ பேசி மொக்க போட்டுட்டு இருக்காரு. நான் பேசுறதை யாருமே கவனிக்கலன்னு அவருக்கு புரியவே மாட்டேங்குது. மாப்பிள்ள, உனக்கு மேல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ அங்க போய் படுத்துக்கோ, ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு, சரியா? குட் நைட். நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, போய் நல்லா படுத்து தூங்கு. நாளையில இருந்து பொண்டாட்டி உனக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிப்பா, இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு இந்த பாதிரியார் சொன்னதும் ஃப்ரெண்ட் அவன் ரூமுக்கு போறான். நான் பிரார்த்தனை பண்ண போறேன், எனக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாதிரியாரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அப்படி போனதும் மேல நடந்து போன இந்த ஃப்ரெண்டு திரும்பவும் கீழே நடந்து வந்து அங்க நின்னுகிட்டு அப்படியே பொண்டாட்டிய பாக்குறான். கொஞ்சம் விட்டா அப்படியே தூக்கிட்டு மேல போயிடுவான் போல இருக்கு, அங்க நின்னுகிட்டு அப்படி பாக்குறான். இவளும் பதிலுக்கு விட்டா பாரு ஒரு லுக்கு. அதை பார்த்ததும் இந்த ஃப்ரெண்டுக்கும் பயங்கர குதூகுலம். வந்த இடத்துல இப்படி ஒரு மேட்டர் அமையும்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இங்க தங்கிக்கிட்டு நாவல் எழுதிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அவன் முடிவு பண்றான். நைட்டு தூங்கும்போது மேல இந்த ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் வருது. தலைவர் உல்லாசமா உடாந்து கையடிக்கிறாரு.
அந்த சத்தத்தை எல்லாத்தையுமே கீழே இருந்துகிட்டு பொண்டாட்டியும் கேட்கறா. அப்படியே மேல போய் பார்க்கணும்னு அவளுக்கு தோணுது. புருஷன் வேற பக்கத்துல கொரட்டை விட்டு தூங்குறாரு. ஆனா மனசுக்குள்ள பயமாவும் இருக்கு. மேல இருந்து வந்த சத்தங்களை கேட்டு அவளும் பயங்கரமா உணர்ச்சி வசப்படுறா. அவளால கட்டுப்படுத்தவே முடியல. அதனால டக்குன்னு ஓடிக்காட்டுக்கு வரா. இங்க வந்து அவளும் மஜாவா இருக்கிறா. அவளே அவளை சந்தோஷப்படுத்திக்கிறா. வீட்டுக்கு வந்த அந்த ஃப்ரெண்ட மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப மஜாவா இருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பாதிரியாரு ஒரு பாட்டை பிளே பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறான். அதை எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறான். மச்சான், இவ சூப்பரா டான்ஸ் ஆடுவாடா. இவ டான்ஸ் ஆடுறதை பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு மஜாவா இருக்கும்னு பாதிரியார் சொல்றாரு. ஏய், இடுப்ப நல்லா வளைச்சு வளைச்சு ஆட்டு. நீ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன், என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு ஹீரோயினை பயங்கரமா டான்ஸ் ஆட வைக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டும் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். அவன் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு சிரிச்சான்னு இந்த பாதிரியாருக்கு ஒன்னும் புரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. அதனால டான்ஸ நிறுத்திக்கிட்டு ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கிறா. அவ வெட்கப்பட இந்த ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமா மூட்டாகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது வழக்கம் போல மேல இருந்து ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து சத்தம் வருது. அவனும் ரொம்ப ஜாலியா கையடிக்கிறான். நம்ம ஆடின டான்ஸ பார்த்ததாலதான் இப்படி பண்றான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாள். என் மேல ரொம்ப ஆசையா இருக்கிறான், சான்ஸ் கிடைச்சா பிரிச்சு மேய்ஞ்சிருவான் போல இருக்கு. என் புருஷன் இனிமே எப்படா வெளியூர் போவான்? இவன் போனதுக்கு அப்புறம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணணும். இது மாதிரி சந்தர்ப்பம் திரும்பவும் கிடைக்காது அப்படின்னு பொண்டாட்டி யோசிக்கிறா. அவ கனவு கண்ட மாதிரி மறுநாள் இந்த பாதிரியாரு வெளியூருக்கு வேலைக்கு போறாரு. எனக்கு ஒரு நாள் தான் வேலை, நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வந்துருவேன். என் ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்கோ, ரூம்லயே இருந்து அவனுக்கு ரொம்ப ஃபோர் அடிக்கும். அவனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டவுன் எல்லாம் சுத்தி காமி. நீ ஒன்னும் வெட்கப்படாத, அவன் ரொம்ப ஒழுக்கமான ஒரு பையன். அவன்கிட்ட நல்லா பேசி அவனுக்கு போர் அடிக்காம அவனை அன்பா பாத்துக்கோ. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சந்தோஷமா வச்சுக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு மொக்க போட்டுக்கிட்டு இந்த பாதிரியாரு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரு கிளம்புற வண்டி சத்தத்தை எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டு மேல அவன் ரூம்ல இருந்துகிட்டு கேக்குறான். அப்பாடா, ஒரு வழியா கிளம்பிட்டான். இன்னைக்கு ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான். திருட்டுத்தனமா கில்மா பண்ணும்போது அதுல கிடைக்கிற ஒரு மஜா இருக்கு, அது ஒரு த்ரில்லிங்கான மஜாவா இருக்கும் அப்படின்னு அவன் செய்ய போற சில்மிஷன்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்னொன்னா மனசுலயே பிளான் பண்ணிக்கிறான். வெளியே வந்து பொண்டாட்டி வேலை செய்யறத பாக்குறான். இவன் பார்க்கல, ரசிக்கிறான்னு தான் சொல்லணும். வெச்ச கண்ணு எடுக்காம கண் சிமிட்டாம அங்க சிலை மாதிரி நின்னுகிட்டு ஹீரோயின் வேலை செய்யற அழக ஒன்னொன்னா அப்படியே ரசிக்கிறான். ரசிக்க ரசிக்க மனசுக்குள்ள கற்பனைகளும் பயங்கரமா ஓடுது. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் அப்படியே பெருசாயிட்டே போகுது. கிச்சன்ல பொண்டாட்டி சமையல் செய்யறாள். இவன் அங்கேயும் வந்து நின்னுகிட்டு கண்ணாலேயே பல விஷயங்களை பேசுறான். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, வெளியே போலாமா? மெதுவா காட்டுல நடந்துட்டு வருவோம். எனக்கும் சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வெளியே போலாம். வெளியே போய் மனசை விட்டு பேசலாம். நம்ம 2 பேருக்கும் பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அதை எதையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டா. ஏன்னா யாரு முதலில் பேச ஆரம்பிப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யாரு எடுத்து வைப்பா அப்படின்னு இவ ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்ப பார்த்தா இந்த ஃப்ரெண்டாவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவனை எடுத்து வைக்கிறதால இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, இவன் கூட கிளம்பி வெளியே போறாள். மஜாவா இருக்கிறதுக்காக ஒரு தனிமையான இடத்தை தேடி போறாங்க. 2 பேரும் மனசை விட்டு ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பேச்சுல இருந்தும் அவளோட பார்வையில இருந்தும் இவள் ரொம்ப பசியா இருக்கிறாள், இன்பத்துக்காக ரொம்ப இயங்குறாள் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறான். இந்த காட்டுக்குள்ள நிறைய தனிமையான இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் போய் உடாந்து பேசோம்னா ரொம்ப குஜாலா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி, எனக்கும் அது மாதிரி இடங்கள் தான் பிடிக்கும், நீங்க சொல்ற இடத்துக்கே போலாம்னு இந்த ஃப்ரெண்டும் சொல்றான். அவ கண்ணையே பாத்துக்கிட்டே அவ கூடவே நடந்து போறான். இவன் நல்ல மேட்டர் பண்ண போறான்னு அவன் பார்வையை பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சு போகுது. புருஷன் இல்லாத இந்த நேரத்துல இப்படி திருட்டுத்தனமா என்ஜாய் பண்ற அந்த த்ரில்லு இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தனிமையான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இனிமே என்னென்ன குஜாலான விஷயங்களை செய்ய போறோம்னு அவ மனசுக்குள்ளேயே ஒரு படத்தை ஓட்டி பாக்குறான். அப்படி இவங்க உல்லாசமா நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த பாதிரியாரு அங்க வந்துடுறாரு. ஏய் செல்லம், நான் எப்படி கரெக்டா உங்களை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இங்க தனியா 2 பேரும் நடந்து போறீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறியா? நல்லது நல்லது, அவனுக்கும் ரூமுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு பாதிரியார் சொல்ல பொண்டாட்டி கேக்குறா, என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒரு நாள் வெளியூர்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனீங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்க பாதிரியார் சொல்றாரு, அது ஒன்னும் இல்லம்மா, அங்க எனக்கு உதவியா வேற ஒரு பாதிரியாரும் வந்தாரு. நான் போன வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு.
நீ வேற என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவியா? அதனாலதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு இந்த பாதிரியார் சொன்னதும் பொண்டாட்டியும் பயங்கரமா கடுப்பாவறாள். இவன் கைய கால உடைக்கணும் போல இவளுக்கு கோபம் வருது. ஆனா அதை எதுவுமே முகத்துல காமிச்சிக்காம சிரிச்ச முகத்தோட புருஷன் கிட்ட பேசுறா. ராத்திரி எல்லாரும் ஒன்னா உடாந்து சாப்பிடுறாங்க. ஆனா பொண்டாட்டியும் அவரோட ஃப்ரெண்டும் ஏதோ மூட் அவுட்டா இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியா தான் பேசுறாங்க. ஏதோ தப்பா இருக்கே, என்ன ஆச்சு? நான் வீட்ல இல்லாத போது என்ன நடந்தது அப்படின்னு இந்த பாதிரியார் யோசிக்கிறாரு. இவன் இப்படி சீக்கிரம் வந்த கடுப்புல இந்த பொண்டாட்டியும் இந்த ஃப்ரெண்டும் உள்ளுக்குள்ள பயங்கர கோபத்தை வச்சுக்கிட்டு அதை எதுவுமே வெளியே காமிக்காம ஒண்ணுமே பேசாம உடாந்து இவங்க சாப்பிடுறாங்க. அதை எல்லாத்தையுமே இந்த பாதிரியார் பார்க்கும்போது என்னடா நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க கிட்ட கேட்கறதுக்கும் அவருக்கு வெட்கமாவும் இருக்கு. அதனால அவரு வேலைக்கு போன இடத்துல நடந்த விஷயங்களை ஏதோ பெரிய காமெடி பண்ற மாதிரி சொல்லி இவங்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்றாரு. அவங்களும் வேற வழி இல்லாம இந்த பாதிரியார் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாருன்னு பயந்துகிட்டு மனசே இல்லாம சிரிக்கிறாங்க.